Okay, come with me to Psalm 16. சங்கீதம் 16. So what is the promise of the year? Rest in his presence. அவருடைய பிரசன்னத்தினாலே உண்டாகும் இளைப்பாறுதல். பக்கத்தில் சொல்லுங்க, பிரசன்னத்தினாலே உண்டாகும் இளைப்பாறுதல். பிரசன்னத்தின் யாத்திராகமம் 33:14. என் கர்த்தர் அதற்கு பிரதியுத்தரமாக, என் பிரசன்னம் உன்னோடு கூட என்ன செய்யும்? கடந்து போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். Exodus 33:14. The Lord replied, my presence will go with you and I will give you rest. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி பிடிச்சி உலுக்கி கண்ணை பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதா இருக்கு. His presence gives you rest. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து இப்பயாவது சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதா இருக்கிறது. His presence gives you rest. இத நம்முடைய எல்லா பகுதிகளிலும் அனுபவிக்க வேண்டும். And we need to experience this in all aspects of our life. போன வாரம் என்ன பார்த்தோம்? All around rest. சொல்லுங்க, all around rest. எல்லா விதமான இளைப்பாறுதல், எல்லா சைட்லயும் இளைப்பாறுதல். ஸோ தேவனுடைய பிரசன்னம் நம்மளை சுற்றிலும் நமக்குள்ளாகவும் எங்கும் நிரம்பி இருக்கிறதுனால அதனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து வர இளைப்பாறுதலும் முழுமையான இளைப்பாறுதலா இருக்கு. Because the presence of God is within us, around us, and is filled everywhere, the rest that comes from the presence is also all around. It's complete. இத நீங்க அனுபவிச்சே ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை அனுபவிச்சே ஆகணும். And you need to experience this. அனுபவிச்சே ஆகணும். You need to experience this. அந்த ரெஸ்ட்டுக்குள்ள போறீங்கன்னு வைங்களேன், அந்த பிரசன்னத்தினால வர ஒரு ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ரெஸ்ட் உங்க ஹார்ட்டை ஃபில் பண்ணும் பொழுது அதை வேற எந்த விதத்திலையும் நீங்க அனுபவிக்க முடியாது. There is a rest that comes from His presence. When this rest fills your heart, this kind of peace, this kind of rest you will not experience elsewhere. யுத்தம் இல்லாததினால் வருகிறது இளைப்பாறுதல் அல்ல, இளைப்பாறுதல் இருக்கிறதுனாலே யுத்தங்கள் ஓய பண்ணுகிறார். This is not a rest does not come because there is no war or there is lack of war. The rest that is within you will cease wars. நம்ம ஆட்கள் இப்ப அமைதியா இருக்கணும்னா என்ன சொல்றானுங்க? எங்க போ, இமயமலைக்கு போய் சொல்லிடுறானுங்க. இப்ப அங்க வேற ரொம்ப கூட்டமா இருக்கானுங்களாம். எவனுமே இல்லாம உட்காந்து கண்ணை மூடி மூச்சை மெதுவா இழுத்து விடுறதுக்குள்ளே மூச்சே போயிடுற மாதிரி இவங்க வெளியில இருந்து தான் எதை கொண்டு வர ட்ரை பண்றானுங்க? இளைப்பாறுதலை கொண்டு வர ட்ரை பண்றானுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் தருகிற இளைப்பாறுதல் புயலின் மத்தியில் ஒர்க் பண்றதா இருக்கு. Normally people are looking for rest, they go to the Himalayas, they are trying to bring rest from outside to inside by changing their situations and circumstances. But this rest that Bible talks about is the rest that makes you rest even while you are in the middle of the storm. உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு இம்மி கூட மாறாமையே நீங்க இந்த ரெஸ்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். நுழைஞ்சதுனால உங்களுடைய சூழ்நிலைகளின் மாற்றத்தையும் அந்த ரெஸ்ட்ல இருந்தே பாப்பீங்க. Even without your situations changing an inch, you can still enter into this rest. And just because you have entered into this rest, everything around you, your situations around you will have to surrender and change. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருமே சொல்லாத நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். I'm telling you the gospel that nobody has told you. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாருமே மாற வேணாம்னு சொல்லுங்க. For you to be happy, no one has to change. ஒன்னே ஹஸ்பண்ட்ஸ்லாம் வேகமா சொல்றாங்க, இதை மாத்திரம் இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லு. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாருமே மாற வேணாம், எந்த சூழ்நிலையும் மாற தேவையில்லை. காஸ்பலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் சந்தோஷத்துக்குள்ளேயும் நுழைய முடியும். For you to be in rest, for you to be in peace, you don't need anybody to change or nothing around you to change. Only if you just take the gospel and understand it, everything around you will change. You can be in peace and in rest. இயேசு சிலுவையில
மரிக்கும் போது, லின்சி நான் உனக்காக மரிக்கிறேன், பிரசாத் மாறுனா உன் வாழ்க்கை உருப்படியா இருக்கும், அப்படி சொல்லல. When Jesus died on the cross, he did not say, Lindsay, let me die for you. When Prasad changes, your life will be better. He didn't say that. அவனையே ஈக்குவேஷன்லயே கொண்டு வரல. He did not bring him into the equation at all. அவன் மாறுறான், மாறல, மறுரூபமாகறான், மறுரூபமாகல, அப்படிலாம் இல்லை. பட் நீ என்கிட்ட வந்து சுவிசேஷத்தை நம்பினா கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ ஃபுல்லா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் காஸ்பலை டிசைன் பண்ணிருக்காரு. Let him change, let him not, let him transform, let him not. But if you come to me and take the gospel and if you believe in it, your life will change. You can enter into this rest. That's how God has designed this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, nothing need, பக்கத்துல பண்ணல இப்படி சொல்லுங்க, nothing needs to change for you to be in rest. நீ இளைப்பாறுதலுக்கு வருவதற்கு உன்னை சுத்தி எதுமே மாறணும்னு அவசியம் இல்லை. All you need is the presence of God. உனக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் தான். All you need is the presence of God. உனக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் தான். Which he freely offers. அது அவர் நமக்காக ஃப்ரீயா இலவசமா கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். அந்த பிரசன்னத்துல நம்ம வாழ கத்துக்கிட்டாலே நம்ம எதுக்குள்ள நுழைகிறோம்? இளைப்பாறுதலுக்குள்ள நுழைகிறோம். He has given us his presence. When we learn to live in this presence, we automatically enter into this rest. சங்கீதம் 16 7ஆம் வசனத்திலிருந்து போடுங்க. Psalm chapter 16 from verse 7. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். எனக்கு அங்க பாருங்க, வசனம் போட்ட உடனே என்ன ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும்டா? வாய் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும். சரியா? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சரிங்களா? இந்த ரெஸ்ட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நைட் சீசன்ஸ்ல ஆண்டவர் டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். Verse 7. I will bless the Lord who has given me counsel. My heart also instructs me in the night seasons. When you enter into this rest, even in the night seasons, God will start giving you downloads continuously. நிறைய சேலஞ்ச் நான் சொல்லியிருக்கேன். அது எதுவுமே எத்தனை பேர் சீரியஸ் எடுத்து பண்றீங்கன்னு தெரியல. தேங்க்ஸ் கிவிங் சேலஞ்சுன்னு சொன்னேன், இந்த 1 hour வந்து பிரசன்ஸ் பிரேக்குன்னு சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன். இப்போ இன்னொன்று சொல்றேன், செய்வீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? நீ முதல் சொல்லு. அப்படிதான் வந்திருக்கீங்க. இது என்ன சேலஞ்சுனா சொல்லுங்க, நோ பாத்ரூம், நோ பெட்ரூம், மொபைல் போன். சொல்லு. மொபைல் போன் எங்க வரக்கூடாது? பாத்ரூமுக்கும் வரக்கூடாது, பெட்ரூமுக்கும் வரக்கூடாது. முடியுமா முடியாதா? சேலஞ்ச் எத்தனை பேரு இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றேன்? மாத்திரம் எந்திரிச்சுங்களே. I'm going to give you a challenge. Your mobile phone should not come into your bathroom or your bedroom. பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நான் மொபைல் போன் கொண்டு போக மாட்டேன். I'm not going to take my mobile phone into the bedroom and the bathroom. நான் உனக்கு 200 ரூபா தரேன், நீ போய் அலாம் டைம் பீஸ் வாங்கிட்டு வந்துரு. நான் உனக்கு 200 ரூபா தரேன், இப்ப கீழே உட்காந்துருக்கவங்களாம் நாங்க ஏற்கனவே அதை ஃபாலோ பண்ணிருக்கோன்றனால உட்காந்துருக்கீங்களா? இல்லைன்னா என்னன்ற சரி, வெரி குட். ஆண்டவரே, இங்க நிக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஒரு விசேஷ பிளெஸிங், விசேஷ கிருபை, இந்த தீர்மானத்து நிமித்தம் அவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம், அவங்களுடைய உறவுகள்ல, மென்டல் ஹெல்த்ல ஒரு வித்தியாசம் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, bless you. Please be seated. பாருங்க, படுக்கும் போது மொபைல் போனோட போனீங்கன்னா உள்ளந்திரியங்கள்ல உணர்த்துறது புரியாது. If you're going to the bedroom to sleep in the night with your mobile phone, the things, instruction that God gives you in the night, you will never listen to. So நீங்க படுத்து என்ன பண்ணணும்னா உங்க ஹார்ட்டோட அஃபெக்ஷன்ஸை ஆண்டவருக்கு நேரா கொண்டு வரணும். When you're on your bed, you have to
bring your attention and your affections to God. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளை பொறுத்தளவுக்கு காலை மாலை, ஆண்டவரை பொறுத்தளவுக்கு என்ன சாயங்காலமும் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற் காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. ஸோ ஆண்டவரை பொறுத்தளவுக்கு டே எப்பதான் பிகின் ஆகுது? நீ ரெஸ்ட்டுக்கு போகும்பொழுது தான் அவருக்கு டே பிகின் ஆகுது. For us it is day and night, but for God it is dusk and dawn, and that is when his day starts according to him. When you hit the bed. ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்னா ஆறாம் நாள் சாயங்காலம் தான் அவனை உண்டாக்குறாரு. உண்டாக்கி அவன் ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள தான் அனுப்புறாரு? ரெஸ்ட்டுக்குள்ள தான் அனுப்புறாரு. If it says on the 7th day he rested, it means on the 6th day evening is when God created him, and directly he sends him first into rest. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்ரு இல்லை, முத நாள் ரெஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு தான் அடுத்த நாள் எப்படி இருக்குன்றது. It is not about what happened today that determines today's rest. What rest he gave you is what determines the next day. ஸோ நீங்க மொபைல் போனை பார்த்துக்கிட்டே அந்த வெளிச்சம் கண்ணில் உன் முக பிரகாசம் என் முகத்தில் வீசியே அப்படின்ற மாதிரியே படுத்து இருந்து அப்படியே போனீங்கன்னா அவன் எல்லாம் 2 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்றானா. கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் வந்திருக்கு லாஸ்ட் வீக். ஒய்ஃபை வந்து பாட்டு பாடி தூங்க வச்சிருவானா 9 மணிக்கு. இடையில அது எந்திரிச்சா வேற ஓ ஜோ 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 ஜோ, புரியுதா யாருன்னு? அப்படி சொல்லி தூங்க வச்சிடறானா. எந்திரிச்சு பார்த்தா முகப்பிரகாசம் பிரகாசமாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எஃப்ஐஆர் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்தில் சொல்லு, அவருடைய முகப்பிரகாசம் உன்னில் வீசி நீ அப்படியே ரெஸ்ட்டுக்குள்ள தூங்க போனோம். நீ தூங்க போகும்போது நீ காலையில எந்திரிக்கும் போது ஒரு வேர்டோட எந்திரிப்ப. When you hit the bed with his brightness shining upon you, and that is how you enter into rest. When you wake up the next morning, you will wake up with the word. சரிங்களா? என்ன செய்யுங்க? அலாம்க்கு எந்திரிச்சு பழகாதீங்க. சரிங்களா? அலாம்க்கு எந்திரிச்சு பழகாம உங்க மைண்ட் செட் பண்ணி எந்திரிச்சு பழக ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த காலையில எந்திரிக்கும் போது வர வேர்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி அலாம் வச்சு பழகிட்டீங்கன்னா இப்படி எந்திரிச்சு அந்த காலையில வர வேர்டை மிஸ் பண்ணிடுவீங்க. If you are practiced, if you are used to waking up to the alarm, you will miss waking up to the word. புரியுதுங்களா? ஸோ காலையில எந்திரிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை கொடுப்பார். அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இத பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க இங்கிலீஷ்ல. The way you counsel and corrects me makes me praise you more, for your whispers in the night give me wisdom, showing me what to do next. The whispers in the night will give you wisdom, showing you what to do next. That's the power of rest. When you go into rest, you will be receiving divine downloads of what to do next. நீங்க ரெஸ்ட்க்குள்ள போகும்போது அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான டிவைன் டவுன்லோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். So many things I received there. அங்க நிறைய விஷயங்கள் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். No, next what to do, what should we concentrate on. So the desires are placed when you move into the rest. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எது மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்படின்ற விருப்பங்கள் எல்லாம் நீங்க ரெஸ்ட்க்குள்ள போகும்போது உங்களுடைய இதயத்துல விதைக்கப்படுகிறது. Look at somebody and say, sanctify your night season by entering into the rest, by turning your affection towards the presence before you go to sleep. உங்களுடைய ராத்திரிகளை நீங்க சுத்திகரிக்கணும். நீங்க தூங்க போகும்போது உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், நோக்கங்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்புறனால. பில் ஜான்சன் சொல்வாரு, last so many years, like 50 years, every night he lies down and he turns his affection towards the presence of God.
கடந்த பில் ஜான்சன் சொல்வார், கடந்த 50 வருஷமா அவர் தூங்க போகும்போதெல்லாம் நைட்டில் அவருடைய இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக திருப்பி வைப்பார். The affections of your heart. Look at somebody and say, the affections of your heart, the desires, the deep longings of your heart. When you fine tune it towards the presence of God in your night season, then your night season becomes very, very, what do you say, effective and productive in your life. நீங்க உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் இயக்கங்களையும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக நீங்க திருப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய ராத்திரிகள் மிகுந்த பயனுள்ளதாக மாறும். The next verse. Because சத்தமா படிங்க. Because you're close to me and always available, my confidence will never be shaken, for I experience your wraparound presence every moment. Come on, say wraparound. Say wraparound presence. Wraparound presence. Wraparound presence every moment. Wraparound presence. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கு. கர்த்தரே உண்மையே நான் எப்பயுமே எனக்கு என்ன செஞ்சிருக்கேன், முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்றத பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்காங்க, நீர் எப்பொழுதுமே எனக்கு அவைலபிளா இருக்கிறீர், ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு அவைலபிளா இருக்கிறீர். இந்த ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா உங்க பெட்டியை வந்து என்ன செய்வாங்க, அடி வச்சு அடி சுத்துவான் சர்ன்னு பக்கத்தில் பார்த்து சொல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை சுத்தி இருக்காரு, அவருடைய பிரசனத்தினால சுத்தி இருக்காரு. அந்த ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ், சொல்லுங்க ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ். அவருடைய பிரசனத்தினால உங்களை என்ன செஞ்சிருக்காரு, சுற்றி வளைத்திருக்கிறார். He has wrapped you around with his presence. அடுத்த வசனம், my heart and soul explode with joy, full of glory, even my body will rest confident and secure. So I'm talking about the presence that brings rest to your soul and to your body. நான் பேசுகிற இந்த பிரசன்னம் உங்களுடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதலை கொண்டு வரும், உங்களுடைய சரீரத்துக்கும் இளைப்பாறுதலை கொண்டு வரும். When you learn to enter into the rest in your soul, as a result your body also goes into rest in the presence. Do you know there is no possibility for any disease to come near you? உங்களுடைய ஆத்மாவும் இளைப்பாறுதலுக்குள்ள வரும்பொழுது அது நிமித்தமாக உங்களுடைய சரீரமும் இளைப்பாறுதலுக்குள்ள போகுது. அப்படி நீங்க வாழும் பொழுது உங்களுக்குள்ள எந்த வியாதியும் வர வாய்ப்பே இல்லை, தெரியுமா? தமிழ்ல போடுங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் போட்டிருக்கு. அதோட வார்த்தை என்னது, இளைப்பாறுதலில் தங்கி இருக்கும். என் மாம்சம் இளைப்பாறுதலில் தங்கி இருக்கும். My body shall live in your rest. அப்படி உங்க பாடி ரெஸ்டுக்குள்ள போச்சுன்னா அடுத்த வசனம் என்ன, for you will not abandon me to the realm of death, nor will you allow your Holy One to experience corruption. Oh, you will not, God will not allow you to enter into the realm of death, nor will He allow you to see corruption in any part of your body, because your body shall be in rest, because the soul entered into the rest in the presence. உங்களுடைய ஆத்மா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற இளைப்பாறுதலுக்குள் கால் எடுத்து வைத்ததுனால உங்களுடைய சரீரமும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும். அப்படி வைக்கும் பொழுது அது மரணத்தை காண்பதில்லை. போட்டிருக்கா இல்லையா? தமிழ்ல படிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர்னு படிச்சிடக்கூடாது, பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அடுத்த வசனம் போடுங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும்
உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வசனத்தை ஒரு 5 தடவையாவது சொல்லுங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இப்போ மனப்பாடமா சொல்லுங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், பரிபூர்ண ஆனந்தமும், உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. You have shown me the path of life, for in your presence there is fullness of joy, and in your right hand pleasures forevermore. Right? In the Passion Translation it says, for you bring me continual revelation of resurrection life. Say it, lift your hands and say, for you will bring continual revelation of resurrection life, the path to the bliss that brings me face to face with you. முகமுகமாய் உம்மிடத்தில் என்னை கொண்டு வர்றதுனால நான் எதுக்குள்ள போறேன்? பூரிப்புக்குள்ள போகிறேன், நித்திய பேரின்பத்துக்குள்ள போகிறேன். அந்த நித்திய பேரின்பத்துக்குள்ள போகிறதுனால எனக்கு கண்டினியூஸா எந்த ரெவலேஷன் கிடைக்கும்? உயிர்த்தெழுதலின் ஜீவனை குறித்ததான வெளிப்பாடு எனக்கு கண்டினியூஸா டவுன்லோட் கிடைச்சிட்டே இருக்கும். Because you bring me to the face to face with you, that gives me eternal bliss, and that leads me to continual revelation of resurrection life. எனக்கு அந்த ஒரு பெட்ஷீட் இருக்குல்ல, போத் அந்த ஒரு இதுவும் ஒரு 2 பேர் வாங்கலேன். இப்ப இதுதான் பிரசன்னத்தினாலே உண்டாகும் இளைப்பாதல்னு வச்சுக்கோங்களேன். Think of this as the rest that comes from the presence. Wrap around presence. பிரசன்னத்தினாலே உண்டாகும் இளைப்பாதல். இவனை பார்த்தா நைட் வாட்ச்மேன் குளிர் ஜுரம் வந்து எப்படா முடிச்சிருக்குன்னு தெரியாது இருக்கிற நைட் வாட்ச்மேன் மாதிரி இருக்கான். பரவாயில்ல, வேற வழி இல்லை, கிடைச்சதை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். பெட்ஷீட்டை சொன்னேன். பிரசன்ஸ் ரெஸ்ட்ல இப்படி போட்டா நல்லா இருக்கு. சரிங்களா? ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ். ஸோ பிசாசுக்கு என்ன ஒரே ஒரு வேலை, நீ இப்படி பிடிச்சிக்கோ, இதுதான் ஆண்டவர் கொடுக்குற. பிசாசுக்கு என்னன்னா இன்டர்னலா இவனை எங்க முதல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்? இவன் அவேர்னஸ் இந்த பிரசன்ஸ்ல இருக்கிற அவேர்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரும். இந்த பிரசன்ஸ்ல இருக்க அவேர்னஸ்ல இருந்து இவனை வெளியே கொண்டு வந்துட்டா இவன் எதை இழந்துருவான்? ரெஸ்ட்டை இழந்துருவான். ரெஸ்ட்டை இழந்துட்டா அடுத்த செகண்ட் எதை இழந்துருவான்? ஜாயை இழந்துருவான். ஜாயை இழந்துட்டான்னா அடுத்து இவன் என்ன ஆயிடுவான்? ஜாய் ஆஃப் த லார்ட் தான் என்னது? ஸ்ட்ரென்த். ஜாய் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும். வீக் ஆன பிறகு இவனை முடிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. The devil first tries to internally remove you from the awareness of the presence of God. The moment he removes the awareness of the presence of God, you lose your rest. So he takes you out. He takes you out from the place of the awareness of the presence. Basically he wants to move you out of rest. Look at someone, say, devil wants to move you out of rest. That's his only agenda. பிசாசோட ஒரே நோக்கம் உங்களை இளைப்பாறுதல்ல இருந்து வெளியில தூக்கிட்டு வரணும். That's it. Your kid does something, பயந்துருச்சு. உன் இருதயம் கலங்காது இருப்பதா? அப்படி பண்ண உடனே நம்ம நினைக்கிறோம் பிள்ளை பிரச்சனை பண்ணுதுன்னு. ஆனா அதை யூஸ் பண்ணி பிசாசு நம்மளை எங்க வெளியே கொண்டு வர ட்ரை பண்றான்? ரெஸ்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். When your kid does that, you think it's throwing a tantrum, but what devil is actually trying to do is take you out of the awareness of the rest. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தா ரெஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துருவேன்? What needs to happen for you to throw the rest away and come out of it? ஆனா என்ன உண்மைனா, இவன் இங்க வெளியே வந்துட்டான்னு நினைக்கும் போதுமே இவனை சுத்தியே இருக்கிறது தான் wrap around presence. The actuality of the matter is
Even when he thinks he has come out of the presence, this is the wraparound presence that never leaves him. ஏன்னா தேவன் வந்து பெண்டிகாஸ்ட் இல்ல. Because God is not a Pentecostal. பெண்டிகாஸ்ட்னா போடுவாரு அப்புறம் அவரே உருவிடுவாரு. If he was Pentecost, he would give the wraparound presence and then he'll only remove it from you. அடுத்த வாரம் வந்து இவன் வாரும் தூய ஆவியை பாடும்போது தான் திரும்ப வருவாரு. Next week only when he sings welcome Holy Spirit, he will come and put the presence. பக்கத்துல பார்த்து சொல்லு, தேவன் பெண்டிகாஸ்ட் இல்ல. Your neighbor, God is not Pentecost. அதனால அவர் என்றும் மாறாத பிரசன்னத்தை உங்களோடு தங்கி இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். And he has given the presence which it is unchanging for you to dwell with it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனாலே பெற்றும் You are begotten of God. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். And you are the temple of the Holy Spirit that dwells within you. Whom you have received and who dwells in you. தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவேர்னஸ் நீங்க பிரசன்ஸ்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். It is very important that you maintain the awareness in the presence. நீங்க ரெஸ்ட்ல மெயின்டைன் பண்ணலனா அந்த வசனத்தை போடுங்களேன், மத்தேயு 7:12-44 இருந்து போடுங்க. மேத்யூ 12:44. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ மாத்திர ரெஸ்ட்டை தேடல, பிசாசுமே ரெஸ்ட் தான் தேடினுங்குது. மேல 43 போங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும், பக்கத்துல பார்த்து சொல்லு, அதுவும் இதைத்தான் தேடுது. இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், அது இப்ப கொடூரம் என்னன்னா, வந்து உன்னை பார்த்த உடனே இளைப்பாறலான்னு அதுக்கு ஃபீல் பண்ணுதான். வனாந்திரத்தில் இளைப்பாறுதலை தேடியும் கண்டடையாமல், அடுத்த வசனம், நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் பாருங்க, போய் ரெஸ்ட் இல்லைன்னு திரும்ப வந்து பார்த்து, ஓ இவன் எம்டியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய், நீங்க என்ன டக்குன்னு குடியேறி இருப்பீங்க, அது அதர் சென்டரா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, போய் தண்ணிலும் பொல்லாத, நீங்கெல்லாம் பண்ணுவீங்களா? இருந்தா நான் தான் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அது போய் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து பக்கத்துல பார்த்து சொல்லு, தயவு செய்து நீ ரெஸ்டுக்குள்ள போயிரு. நீ ரெஸ்டுக்குள்ள போலனா ஒன்ன அதுங்கெல்லாம் ரெஸ்டிங் பிளேஸா பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். If you do not go into rest, the devil will start looking at you as his resting place. When you are not in rest, demons look at you as a resting place. It's a very, very sad thing. Very, very sad thing. சோகத்துக்குரிய விஷயம். பாருங்க, அந்த பன்றிகள் few minutesக்குள்ள கூட அதுங்க இருக்க விரும்பல பிசாசோட. அவன் பல வருஷமா இருந்திருக்கான். The pigs did not want to live with the demons even for a few minutes. இந்த பன்றிகளுக்குள் அனுப்பும்ன உடனே அதுங்க இப்படிலாம் நான் வாழவே மாட்டேன் சார், ஒரு பன்னியா பிறந்தேன்றதுனால நீங்க பேசாம இந்த பிசாசை அனுப்பிடுவீங்களா, இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி பன்னியே வந்து சே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற இவன் வந்து எல்லா 2000 பன்னிக்கும் இருந்ததை சிங்கிள் ஆளா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, ரொம்ப டேஞ்சர். அதே அப்படி ஃபிளிப் சைட்ல யோசிங்களேன்,
2000 பன்னிக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளோ பிசாசும் ஒரு நபருக்குள்ள இருக்க முடியும்னா எத்தனை ஏஞ்சல்ஸை நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம்? Think about the flip side of it. If 2000, if the demons that 2000 pigs need to carry can live in one man, how many angels can you host? ஒரு வார்ஷிப்ல அத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் உட்கார்ந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு வார்ஷிப்புங்க. In a warship there will be so many fighter jets. Same way you are a warship like that. இது முதற்கொண்டு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் மனுஷகுமாரன்ல பாப்ப அப்படின்றாரு. From this moment on you shall see the angels ascending and descending upon the Son of Man, he says. ஒரு பெரிய போர்ட்டல். You are a huge portal. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்க வேண்டிய போர்ட்டல் நீங்க. You're supposed to be a portal that has so much of activity. ஆனா பிரசன்ஸ் ஓட அவேர்னஸ்ல இல்லாம ஈஸியா இங்க வந்துறோம். ரெஸ்ட்டை விட்டு வெளியே வந்துறோம். Because we do not have the awareness of the presence, we easily come out of the rest. பக்கத்துல சொல்லுங்க, no no no, no more. No more. பக்கத்துல சொல்லுங்க, no more I'll be the resting place for the enemy. எதிரிக்கு நான் ரெஸ்டிங் பிளேஸா இருக்க போறது இல்ல. I am the resting place of God. தேவனுடைய தங்கும் இடம். I am the resting place of the angels of God. தேவ தூதர்கள் தங்கும் இடம். I carry the presence of the Almighty God. நான் சர்வவல்ல தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன். Okay, thank you. So presence gives you rest. தேவனுடைய பிரசன்னம் இளைப்பாறுதல் தருது. When you are in rest, நீங்க இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது you are also having joy. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. And when joy is there, சந்தோஷம் இருக்கும் பொழுது you are having strength and life. உங்களுக்கு பலனும் ஜீவனும் இருக்கிறது. Very simple. ரொம்ப சுலபமான விஷயம். Look at some, say you can never access resurrection life without joy. சந்தோஷம் இல்லாம நீங்க உயிர்த்தெழுந்த ஜீவனை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. Very simple. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதத்துக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தான் ரொம்ப பவர்ஃபுல். Whatever religion hates are the most powerful things. சிரிக்கிறாங்க, சபையில் எப்படி சிரிப்பது? Oh, they are laughing. How can they laugh in the church? பக்கத்துல பார்த்து சொல்லு, சபையில சிரிக்காம வரீங்கடா சிரிப்ப. You don't laugh in the church. சபையில எப்படி டான்ஸ் ஆடுவ? How can you dance in the church? டான்ஸ் ஆடணும்னா வெளியில ஆடு, சிரிக்கணும்னா வெளியில சிரி. ஏன்னா இவனுங்க சபையில வெறும் அழுகணும்னு இருக்கானுங்க. If you want to dance, dance outside. If you want to laugh, laugh outside, because they've determined to only cry in the church. தாவீது எங்க ஆடுனா? தெருவுல ஆடுனா. தாவீது தெருவுல ஆடல, தேவ சமூகத்துல ஆடுனா. தெருவுல பெட்டி இருந்தனால தெருவுல ஆடுனா. They say, where did David dance? He danced in the street. David did not dance on the street. He danced in the presence of God. Because the Ark of the Covenant was in the street, he danced in the street. சொல்லுங்க, தெருவுல பெட்டியில இருந்தது, அவன் தெருவுல ஆடுனா. நானே பெட்டியா இருக்கிறேன், அப்புறம் நான் ஆடாம இருந்தேன். The Ark was on the street, so he danced on the street. Today I am the Ark of the Covenant. Why shouldn't I dance? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாயை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. Do not compromise on joy. ஜாயை விட்டு கொடுக்காதீங்க. Do not give up on joy. யாருனே அந்த பொண்ணுன்னு தானே கேட்குறேன். நீங்க மாத்திரம் காட்டிருங்களே, நான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஜாயை மாத்திரம் விட்டுறாதீங்க, ஜாயை மாத்திரம் விட்டுறாதீங்க. Goodness and mercy shall follow me all the days of my life. சங்கீதம் 23 எப்போ எழுதினதாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, அப்சலோம் தாவீதை துரத்தும் போது எழுதினதா சொல்றாங்க. The biblical experts say Psalms 23 was written when Absalom was chasing David. நம்ம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சங்கீதம் 23 எப்போ எழுதினானே? அவன் மெய்ப்பனா இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மரத்துக்கடியில சிலு 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 சிலுன்னு காற்று அடிக்கும் போது அப்படியே கால் மேல கால் போட்டு ஒவ்வொரு ஆடையா பார்த்து கொண்டு அவன் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு எழுதுனான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். We are thinking he was probably a shepherd boy sleeping on a green pastured land and looking at his sheep roaming around and writing, the Lord is my shepherd. That's how we think it happened. அப்சலோம் இவன் தலையை எடுக்க வந்தமோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது எழுதினதாக சொல்றாங்க. Absalom was chasing behind him for his life, and that is when he is writing this. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர், still waters,
அந்த வேர்டு வந்து ரெஸ்டிங் வாட்டர்ஸ். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்க, இது ஒரு சங்கீதம் தான் படிச்சீங்க, அதையாவது மனப்பாடமா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிறைய பேர் தாழ்ச்சி அடைவேன்னு தமிழ் சொல், தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Right? He leads me to makes me to lie down in green pastures. He leads me besides the still waters. Put it in Passion Translation from verse 1. The Lord is my best friend. Actually, the word there is covenant friend. அங்க இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை உடன்படிக்கை நண்பன். The Lord is my covenant friend and my shepherd. I always have more than enough. Say, I always have more than enough. The Lord is my shepherd. I shall always have more than enough. He offers a resting place for me in His luxurious love. His tracks take me to an oasis of peace, the quiet brook of bliss. See, He offers a resting place for me in His luxurious love. அவருடைய அளவு கடந்த அன்பிலே என்ன செய்ய பண்றாராம்? இளைப்பாற பண்ணுகிறார். அந்த பசும்புல் அப்படின்ற வார்த்தையை இவங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? லக்ஸூரியஸ் லவ். ஏன்னா அதோடைய பேஷன் டிரான்ஸ்லேஷன் அந்த நோட்ஸ் வாசிக்கிறேன். Luxurious love can also be translated as green spring meadows. இந்த அளவு கடந்த அன்பு அப்படின்றது ஒரு பெரிய பசும்புல் நிலம் என்று கூட டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். It is actually freshly grown grass. அது புதுசா tender முளைச்ச grass. புல். Tender grass. அந்த இளம் புல், புதுசா முளைச்ச புல். A good shepherd knows where to pasture his flock. நல்ல மேய்ப்பனுக்கு அவன் ஆடுகளை எங்க மேய்க்க கொண்டு போகணும்னு தெரியும். These green meadows would be a resting place free from all fear. இந்த பசும் புல் அப்படின்னு சொல்லிருக்கிற இடம் வந்து எல்லா பயங்களையும் தாண்டி இருக்கிற, பயங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம். The noun of the word love is agape. Right? You know agape is the noun. The verb is agapeo. To love. To love is agapeo. Agape is noun. Agape என்றது என்னது? Noun, பெயர் சொல். To love, agapeo, அது என்னது? வினைச்சொல். அந்த agapeo has two words which means to lead like a shepherd, and peo is the verb that means to rest. So a shepherd that leads to rest in his love is the word agapeo. The shepherd that leads you to rest in his love is agapeo. அவருடைய அன்புல இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகிற ஒரு மெய்ப்பன் அப்படின்ற வார்த்தை தான் அகாபேயோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம். நான் கேட்குறேன், இந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெடேட்டர்ஸ்லாம் எங்கே காத்திருக்குங்க? எங்கே காத்திருக்குங்க? If you see Nat Geo, Discovery channels, where do these predators wait? தண்ணி குடிக்கிற இடம். தண்ணி குடிக்கிற இடம். Where they drink water. ஸோ இது பசும்புல்ல இருக்கு, தண்ணி குடிக்கிற இடத்துல இருக்கு அப்படின்றதுனால ரெஸ்ட்ல இருக்க முடியாது. ஏன்னா இது வெறும் ஆடு தான். அந்த தண்ணி குடிக்கிற இடத்துலையும் பசும்புல்லையும் யார் இருக்கா?
மெய்ப்பன் இருக்காருன்றதுனால தான் அது இளைப்பாறுதலுக்குள்ள இருக்குது. The sheep can still not get to rest just because it is in the pasturous land, because it is still a sheep and it is vulnerable. But the only confidence that it has is in the shepherd, that him being present over there. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். சோ ஆத்துமாவை அமர பண்ணுகிறது, தேற்றுகிறது என்றா என்னன்னா, அந்த ஆடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அந்த புல்லுலயே படுத்து தூங்குற ஒரு ரெஸ்ட பத்தி போட்டிருக்கு. It is talking about a rest when it talks about him restoring your soul. It talks about the rest where the sheep eats the green grass over there, the fresh grass, and sleeps, drinks water and sleeps in the same place, carefree. நாலாவது வசனம் என்னது? இல்ல மூணாவது வசனம் போங்க. மூணாவது வசனம். சத்தமா. That's where he restores and revives my life. That resting place, resting waters, still waters. That's the place where he restores and revives my life. He opens before me pathways to God's pleasure and leads me along in his footsteps of righteousness so that I can bring honor to his name. That's where he restores and revives my life. அந்த இடத்துல தான், அந்த இளைப்பாறுதல்ன்ற இடத்துல தான் என் ஆத்துமாவை என்ன செய்றாராம்? தேற்றுகிறார். இந்த வேர்டு ஆத்துமான்ற வேர்டு ஹீப்ரூல நெஃபெஷ். The word soul in Hebrew is nephes. நெஃபெஷ்னா என்னன்னா breath. Nephes means breath. breath. சில பேர்ட்டெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதே போன மாதிரி இருக்கும், பிரெத்தே போன மாதிரி இருக்கும். If you go to some people and spend some time with them, you feel like you lost all your breath. சில அட்மாஸ்பியர் போனீங்கன்னா ட்ரெயின் ஆகி வருவீங்க, பாத்தீங்களா? புரியுதுங்களா? ட்ரெயின் ஆகி வருவீங்கல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ரெஸ்டோர் ஆக வேண்டியது இருக்குல்ல. அந்த நீங்க ட்ரெயின் ஆகும் போதெல்லாம் உங்களை ரெஸ்டோர் பண்ற இடம் தான் அவருடைய பிரசன்னம். When you go to a certain atmospheres, you feel extremely drained out. Whenever you get drained, what restores you and revives you is his presence. See, இந்த லைஃப் வந்து மேரேஜ் ஒர்க். என்னது? மேரேஜ் ஒர்க், வேலை, திருமணம். இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் எதற்காக படைத்தார்? ஏதேன் தோட்டம்ன்ற ஒரு அட்மாஸ்பியர்ல படைத்தார். Marriage and work, these two things God created for an atmosphere called Garden of Eden. அது பிரசன்னம். And that's the presence. ஸோ பிரசன்னத்துக்கு வெளியில நீங்க மேரேஜை ட்ரை பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களை புளிஞ்செடுத்துரும். Outside the presence, even if you're trying marriage or even if you're trying to work, it will drain you out. இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க தான் இவனும் பண்ணி பார்த்தான். சரிங்களா? என்னடா டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன்? தேவையில்லாத ஆணியார். அதான் ஒருத்தர் சொன்னாரு, இயேசுவாது 3 ஆணியில தொங்கினாரு, நான் ஒரே ஆணியில தொங்கிட்டு இருக்கேன். Someone said at least Jesus is hanging on 3 nails, I'm hanging on only 1 nail. 25 வருஷமா நான் ஒரே ஆணியில தொங்குறேனே. For 25 years I've been hanging on the same nail. அந்த ஆணி யாருன்னு தெரியுமா? Who is that nail? இப்போ என்னன்னா, மேரேஜ்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? போர் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. பேரண்டிங்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதுவும் கிங்டம் பேரண்டிங்னா எப்படி இருக்கு? போர் அவுட் பண்ண வேண்டியதா இருக்குது. In marriage you have to pour out. In kingdom parenting you need to pour out. பிசினஸ்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? போர் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. In business you are having to pour out. இதுல வேற கவுன்சிலிங் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா ரொம்பவே போர் பண்ண வேண்டியதா இருக்குது. And when you come and sit for counseling I have to pour even more. சோ இப்படி போர் பண்ணி வரும் பொழுது வாழ்க்கையவே போரா மாறிடுது. As I keep pouring out, my life becomes war. Especially, you know, male figures வந்து
யார்கிட்ட போர் பண்ணும்? மனைவிட்டு போர் பண்ணணும், பிள்ளைங்கிட்ட போர் பண்ணணும், பிஸ்னஸில் போர் பண்ணணும், மினிஸ்ட்ரியில் போர் பண்ணணும். அப்படியே அவன் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே டேடி விளையாட வாங்க அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்கும் போது இவன் அப்பா அப்படின்னு வரும்பொழுது அவனுக்கு அப்போதான் துதிப்போ மல்லேலூயா பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இப்போ அவனுங்களுக்கு போர் பண்ணணும். இப்படி போர் பண்ணணும்னா உங்க ஆத்துமா ஈஸியா என்ன செஞ்சிருது? டிப்ளீட் ஆயிடுது, ஈஸியா வறண்டுருது. அப்படி வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்க ஆத்துமாவை தேற்றுகிறாராம். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறாராம். உங்கள் ஆத்துமாவை அமர பண்ணுகிற ஒரு தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே. Now particularly looking at the male character, what they have to do is they have to pour out at work, they have to pour out into business, they have to pour out into the kingdom, parenting, and into marriage, everything pouring out every single place. They get depleted, drained out, and that's why God says He takes you beside the still waters, He restores your soul. ஸோ அவருடைய ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ்ல இருந்து நீங்க ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த போரிங் அவுட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளைல இருந்து வருதான். And when you are living in this wraparound presence and you are operating from the place of rest, this pouring out that you do comes from a place of constant supply. So இது எல்லாத்தையுமே the Lord is my shepherd, I shall not want. Then he, now just put it in New King James. The Lord is my shepherd, I shall not want. He, இப்படி கை விட்டு சொல்லுங்க, he makes me to lie down. Then he leads me beside still waters. Number 2. Then he restores my soul. He leads me in the path of righteousness. See, all these things who is doing? The shepherd is doing for you. இந்த எல்லா விஷயங்களும் யார் பண்றா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மெய்ப்பன் பண்றாரு உங்களுக்காக. அவர் உங்களை என்ன செய்றாரு? ஆத்துமாவை தேற்றுறாரு, புல்லுள்ள இடங்கள்ல நடத்துகிறார், அப்புறம் அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். இது எல்லாமே யார் தான் செய்றா? இதெல்லாம் இவர் செய்றாருன்னு வருது. 4வது வசனத்துல என்ன வருது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுகிறார் அப்படி வரல. சரிங்களா? And in the verse 4, yeah, though I walk through the valley of shadow of death, it doesn't say he leads me through the valley of shadow of death. இதுல வந்து passion translation தப்பு பண்ணிட்டாங்க இந்த வசனத்தை translate பண்ணும்போது. In this translating this verse, passion translation made a mistake. Even when your path takes me through the valley of deepest darkness ன்னு சொல்லி இதையும் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இல்ல, அங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சேஞ்ச் நடக்குது. He leads, he guides, he restores even though I walk. அவர் செய்கிறார், அவர் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்த நிலையில திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வருது. நான் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அப்படி சொல்லி, நான் நடந்தாலும் நீ நடந்துட்டு வான்னு சொல்லாம என்னவா என்ன சொல்றாராம்? You are with me, your rod and your staff they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுதான் restoring your soul means your cup shall be always overflowing because of the constant supply that you receive from the presence. You prepare a table before me in the presence of my enemies, you anoint my head with oil, my cup runs over. இந்த பிரசன்னம் இலைப்பாறுதல் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்திலிருந்து தொடர்ந்து வருகிற அந்த சப்ளை நிமித்தமாக உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் விடுறது தான் அந்த இலைப்பாறுதல். One last verse for the night, Acts 3:20. அப்போஸ்தலர் 3:20. Acts 3:20. Put 19. Repent therefore and be converted, that your sins may be blotted out, so that the times of refreshing may come
from the presence of the Lord. Look at some, say, the presence of the Lord releases times of refreshing. Times of refreshing. It refreshes you. The presence of God refreshes you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆனபடினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படி. சோ தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து என்ன வருதான்? இளைப்பாறுதலின் காலங்கள் வருதான். சோ நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? ரிஃப்ரெஷ் பண்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிஃப்ரெஷ் பண்றாரு. When you are in the presence of God, God refreshes you. ரெஸ்டோர் பண்றாரு. He restores you. ரிவைவ் பண்றாரு. He revives you. அந்த ரெஸ்டோரேஷன்லயே என்ன இருக்குது? ரெஸ்ட் இருக்கு. ரெஸ்டோர்ஸ்ல என்ன இருக்குது? ரெஸ்ட் இருக்கு. நீ ரெஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு? ரெஸ்டோர் பண்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ ரெஸ்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் உன்னை ரெஸ்டோர் பண்றாரு. When you rest, God restores you. உன் ஆத்மாவை ரெஸ்டோர் பண்றாரு. உன் சரீரத்தை ரெஸ்டோர் பண்றாரு. உன் சரீரத்தை ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வராரு. ஒரு ஆல் அரவுண்ட் ரெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வராரு. ஏன்னா ஒரு ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு. He restores your soul. He restores your body. He brings your body to rest because He has given you a wrap around rest to follow you. ஆண்டவர் இன்றைக்கு விசேஷ விதமா அப்படின்னு இருக்கிற ஆத்மாவை நான் ரிஃப்ரெஷ் பண்ண போறேன்னு சொன்னார். And God said, today especially, particularly, I'm going to refresh the soul that is worn out. மென்டலி டயர்ட் ஆயிட்டேன். If you say I'm mentally tired, நான் இதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, என் பிரசன்னத்துக்கு வா, நான் உன்னை ரிஃப்ரெஷ் பண்ண போறேன், உன்னை ரீஃபில் பண்ண போறேன், உன்னை ரெஸ்டோர் பண்ண போறேன், உன்னை ரிவைவ் பண்ண போறேன். If you say I'm so tired of continuously keep on giving, God is saying, come to my presence. I want to give you, I want to restore you, I want to revive you, I want to refresh you. அப்சலோம் துரத்திக்கிட்டு இருக்கும் பொழுது தாவீது எதுக்குள்ள இருக்கிறான்? ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிறான். While Absalom is chasing behind him for life, David is living inside rest. உனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றது மேட்டர் இல்ல. It's not important what's happening around you. உனக்குள்ள என்ன நடக்குன்றது ரொம்ப முக்கியம். What's happening within you is the most important deal. பக்கத்துல பார்த்து உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்ற மேட்டர் இல்ல, உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு ரொம்ப முக்கியம். It doesn't matter what is happening around you, but it is very important what's going on within you. அவருடைய பிரசன்னத்தினாலே உண்டாகும் இளைப்பாறுதலுக்குள்ள நீ வரும் பொழுது உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கிறார். When you come into the presence that comes from the rest that comes from His presence, He fills you with the anointing of joy, the oil of joy. அவருடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. In His presence there is fullness of joy. அவருடைய வலது பார்சில் நித்திய பேரின்பங்கள் உண்டு. In His right hand there is pleasures forevermore. உன் கிராஃப் மேல கீழே இறங்குறதுக்காக ஆண்டவர் உன்னை டிசைன் பண்ணல. God did not design you so that your graph can go up and down and up and down and up and down. எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்துல கான்ஸ்டன்ட்டா எனர்ஜைஸ்டா இருக்கும்படி ஆண்டவர் உன்னை வச்சிருக்கார். He has kept you that you will be constantly energized in His presence. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க, எல்லாம் எழுதி நிற்போம். Colossians chapter 1 and the last verse. பவுல் மாதிரி ஒரு ஓடுனவன் ஒருத்தன் யாரும் கிடையாது. There's nobody that ran like Paul. ரொம்ப பிரஷரான வாழ்க்கை, A life filled with so much pressure, ஏகப்பட்ட போராட்டங்கள். a lot of troubles. ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. Look at what Paul says. Christ is our message. We preach to awaken hearts and bring every person into the full understanding of truth. It has become my inspiration and passion in ministry to labor with a tireless intensity. Whatever you're called to do, be it parenting, be it marriage, be it business, be it anything, you can labor in those things with a tireless intensity, with His power flowing through me to present every believer the revelation of being His perfect one in Jesus Christ. So the main phrase that I want to highlight is to labor with a tireless intensity with His power flowing through me. Come on, say that. To labor with a tireless intensity with His power
flowing through me, with his power flowing through me, with his power flowing through me. Yes, 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 yes. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் தொடர்ந்து பாய்ந்து செல்லுகிறதுனாலே, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாய் தொடர்ந்து பாய்ந்து செல்லுகிறதுனாலே, நீங்க எதை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அது உங்களுடைய திருமணமா இருக்கலாம், பெற்றோர் துவமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை சோர்ந்து போகாம உங்க கிராஃப் டிப் ஆகாம செய்யும்படியா உங்க ஆத்துமாவை எப்பொழுதும் இளைப்பாறு பண்ணுகிற ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன். Good shepherd that rests you.